அந்த அரசியல் ஆட்டம் எங்க போய் முடியும்னு நமக்கு தெரியாது. அது போக போக தான் நம்ம பார்க்கணும். உண்மையிலேயே அரிசி பொங்கல் அரசியல் பொங்கல் தான் போல நீங்க சொன்ன மாதிரி சார். பட் இந்த சூழ்நிலையில சிவகார்த்திகேயனுடைய படம் வந்து ரிலீஸ் ஆகுறதுன்றது அவருக்கு ஒரு பெரிய அளவில் ஒரு பூஸ்டாகவும் இல்லை ரேம்ப் அப்பாகவும் இருக்கலாம் சார். ஏன்னா ஒரு பெரிய நடிகரோட போட்டி போட்டு படம் ரிலீஸ் பண்ணுறாரு. அதுவே ஒரு பெரிய டாக்கை ஏற்படுத்திடுச்சு. இன்னும் நிறைய பேர் சொல்லும்போது படமாக கதையாக பார்க்கும்போது பராசக்தி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்றாங்க. ஸோ எஸ்கே அவர்களுக்கு வந்து இது ஒரு அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகிறதுக்கான படமா சார்? நிச்சயமா இது எஸ்கேக்கு நல்ல படமா இருக்கும். அதுல எந்த சந்தேகம் கிடையாது. பராசக்தியை பொறுத்த வரைக்கும் சிவகார்த்திகனுடைய லைஃப்ல இது ஒரு மைல் ஸ்டோனா இருக்கும். அதாவது சிவகார்த்திகனுடைய கேரியர்லேயே நல்ல படம். பெஞ்ச்மார்க் படம். அமரன் வந்து இதுக்கு முன்னாடி இருந்துச்சு. அமரனோட ரெக்கார்டை பல மடங்கு இது உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, அந்த கதை நான் சொன்னேன்ல, இந்தி எதிர்ப்பு, ஹிந்தி திணிப்பு, இதெல்லாம் வந்து நம்ம மக்களோட கனெக்ட் ஆன, உணர்வோட கனெக்ட் ஆன, பல வருடங்களா வந்து ஒரு விஷயம், அது வந்து அந்த போராட்ட நிலையிலே இருக்கிற ஒரு விஷயமா இருக்கிறதுனால அது வந்து ஈஸியா வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்களோட கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு கதை. அதை இயக்கி இருக்கிற சுதா கோங்கராவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு கதையை எடுத்துக்கிட்டாங்கன்னா ஒரு நேர்கோட்டில் சொல்லுவாங்க. ஆனால் அது வந்து கமர்ஷியலாகவும் இருக்கும், கமர்ஷியலாகவும் வெற்றி பெறும். சூரரை போட்டுலாம் பார்த்தீங்க, அதே மாதிரி இறுதி சுற்று பார்த்தீங்க, அந்த கதையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அவ்வளோ நேர்த்தியாக சொல்லியிருப்பாங்க.